கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, மத்திய எழுதின சுவிசேஷம் அதில் 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அவர் சீசர்களை அனுப்பிச்சுட்டு கிராமத்துக்கும் பட்டணத்துக்கு அனுப்பிச்சு விட்றப்போ, எந்த வீட்டில் நீங்கள் பிரவேசம் பண்ணால் அங்கே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லணும். அங்கே சமாதானம் உண்டாகணும். அதுக்கு அது பாத்திரனாக இருந்தால் அந்த சமாதானம் அங்கே இருக்கும். அதுக்கு அது பாத்திரங்கள் இல்லை, அது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வேணாம் என்று சொல்கிறாங்களா, அந்த உங்கள் காலில் பட்ட தூசிங்களை உதறி தள்ளி விட்டுட்டு வந்துட்டே இருங்கள் என்று ஆண்டவராகிய ஒரு வார்த்தைகளை சொல்கிறாருங்க. ஆமாங்க, அநேக பேர் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் வருவாருங்கள். நம்மளுக்கு பிடிக்காதவர்கள், தேவையில்லாத எரிச்சல் ஆவார்கள், தேவையில்லாத நம்மளை உதவி தள்ளுவார்கள். ஆனால் நம்ம அது பெருசாக பட்டாமல் அது கால்கள் இருக்கிற தூசுங்களை தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். எங்கே நம்மளுக்கு அந்நியருங்க சில பேருங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட வழியில் நடக்கக்கூடாது. நம்ம ஒளியின் பிள்ளையாக இருக்கிறோம். அதனால் எப்பவும் கவனித்து கொண்டே இருங்கள். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். காட் பிளஸ்.